அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறதுக்கு பெயரில் தன்னுடைய பெயரில் மாற்றம் செய்தாலாவது நல்ல காலம் பிறக்குமா என்று இயங்குபவர்கள் நீங்கள். உங்களுக்கான பதிவு. என்னுடைய பெயரில் சிறு மாற்றம் செய்த பிறகு நான் அடைந்த பலன்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா, சிறு வயதிலேருந்து நான் மந்தமான குழந்தைங்க, சுட்டியான குழந்தை இல்லை, மந்தமான குழந்தை, குண்டாக இருப்பேன், பேச்சு வராது, எதையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. 4.5 வயசு முடிய எனக்கு தெரிந்த சொல் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சொல் தான். அம்மா, அப்பா, சாதம், பருப்பு. என்னுடைய அண்ணன் பேர் பாலான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பி வராது, அதனால் ஆளான்னு தான் கூப்பிடுவேன். அந்த மட்டும்தான் என்னுடைய நாலேஜ் இருக்குது. 5-6 சொற்கள். சரிங்களா? 5 வயசு நினைஞ்சதுமே எங்கள் அப்பா என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்கூலில் போய் 1ஆம் வகுப்பு சேர்த்துட்டேன். 1ஆம் வகுப்பில் இப்படியே தடுத்தட மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு போனதுமே அந்த முழு பரிட்சை முடியும் இல்லையா, அந்த வினாத்தாளர் சித்தின வாத்தியார் அவர் எங்கள் அப்பாவுடைய ஜூனியர். எங்கள் அப்பா அழைச்சி, சார் இது பாருங்கள், உங்கள் பையனுடைய ஆன்சர் ஷீட்டு அடிப்படை எதுவுமே தெரியல, தமிழ் தெரியல, மேத்ஸ் எதுவும் தெரியல, கூட்டல்கள் தெரியல, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டார். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஹெட்மாஸ்டருங்கிறனால, ஒன்றும் இல்லை சார், 2வது ஃபெயில் ஆகிக்கிடுங்க, நம்ம அடிப்படையெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு. இன்னொரு காரணமும் இருக்குது. நான் நவம்பர் 22ஆம் பிறந்தேன். அதனால் கரெக்டாக எங்கள் அப்பா அரசு ஊழியரில் அந்த முறைப்படி கரெக்டாக செய்யணுன்ட்டு நவம்பர் 22 3ஆம் போய் சேர்த்துருக்காரு. ஸோ 1வது பார்த்திங்கன்னா 3 மாதம் தான் படிச்சிருக்கேன். இன்னொரு வாய்ப்பு எஸ்எல்சி முடிக்கும்போது எனக்கு 15 வயசு தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த காலத்தில் 16 வயசு வரும். எஸ்எல்சி 11 வருஷம் இல்லையா, 5.5 வயசில் நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னார். எங்கள் அப்பா முழு மனசோடு சரி ஃபெயில் ஆகிடுங்க, நல்லா படிச்சுட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அநேகமாக ஃபெயில் ஆக்குங்க அப்படின்ட்டு சம்மதம் சொல்ல ஒரே அப்பா எங்கள் அப்பா நினைக்கிறேன். சரி, 2வது ஃபெயில். என்னுடைய கூட படித்தவங்கெல்லாம் நண்பர்கள்லாம் 3ஆம் வகுப்பு போகும்போது நான் 2வது ஃபெயில் ஆகி அதே படிக்கணும்னா, அதே வகுப்பில் படிக்கணும்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் படிச்சுட்டு போதும் அப்படின்ட்டு எனக்கு ஆடம் ஒரு அவமானமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாணவ உணர்ச்சி வச்சு வீட்டுக்கு போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன்னு வீட்டில் அடம் படிச்சிட்டேன். அப்போது ஆயாம்மா உனக்கு 3வது வேலை போகணும், வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இடுப்பில் உட்கார வச்சு கூட்டி போகிறாங்க. கூட்டி போனால் அது அந்த 3வது வகுப்பு ஆசிரியருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, எப்படி முதல் பெஞ்சில் உட்கார வச்சு ஒரு எளிமையான ஒரு கூட்டல் கழுத்தல் போட்டாங்க. கூட்டல் கணக்கு இது எவ்வளோப்பா அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு அடிப்படை எதுவும் தெரியாது. இதுன்னு முடிச்சுருந்தேன். பார்த்தியா, உனக்கு தெரியல பார்த்தியா, அது நல்லா 2வது வகுப்பு நல்லா படிச்சுட்டு வா, அவங்க சொல்லித்தரவங்க படிச்சுட்டு வா அப்படின்னு அவங்க சொன்ன விதம். அப்புறம் அந்த பாகத்தில் இருந்த ராஜுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் போய் 2வது உட்காந்துட்டேன். 2வது படித்து 2வது பாஸ் பண்ணிட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், அப்போது எங்கள் ஊரில் தலை சிறந்த கல்வி நிறுவனம்னா செயின்ட் மேரிஸ் ஹைஸ்கூல். அவங்களுக்கு ஆரம்ப பாடசாலை எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதில் கொண்டு போய் 3வது சேர்த்துட்டார். அந்த 3வது வகுப்பில் முதல் நாள் போய் சேர்க்குறேன். அந்த வகுப்பு சீரட்டு எங்கள் அப்பா சொல்கிறார், இந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறார், இந்த மாதிரி 2 ஃபெயிலு 2 வருஷம் படிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முதல் பாடம் எடுத்தார். அது எட்டாத பழம். அது ஒரு நரி திராட்சை குலையை சாப்பிட்ணுன்னு நினைக்கும், எட்டி பார்க்கும், எட்டாமல் சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் இல்லையா, அந்த கதை. இங்கே படி பார்க்கலாம் அப்படின்ற தலைப்பு. நான் 8வது பழம் அப்படின்ட்டு படித்தேன். இல்லை லா இல்லை ரா.
தமிழுக்கு வரும் இல்லையா, அந்த ழா அப்படின்னு சொல்லி என்னோட சொல்ல நான் திரும்பி எட்டாத பழம் அப்படின்ட்டேன். லா வந்து நல்லா அழுத்தி ழா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது மூணோட இப்படி சொல்லக்கூடாது போல இருக்குது அப்படின்ட்டு எட்டாத பழம் அப்படின்ட்டு மீனிங்க மாறி போச்சு இல்லையா. அவருக்கு வந்தேக்கும் ஒரே சப்புன்னு ஒரு அரேஞ்சர் இப்போவும் வலிக்குது, எனக்கு 80 வலிக்குது. அரேஞ்சிட்டு ஒழுங்காக சொல்கிறபடி சொல்கிறேன் அப்படின்ட்டு எட்டாவது பழம் அப்படின்னு சொல்லி சரிங்களா. அவருக்கு பேர் வந்து என்னென்னு எனக்கு இப்போ கூட தெரியாது. அவர் வந்து நாங்கள் எல்லாம் சவுக்கு வத்தியான்னு சொல்லுவோம். அது காலம் அந்த டயர் செருப்பு போடுவாங்க, ரொம்ப நாள் உழைக்கன்ட்டு. அந்த மீதி விழ முடியாது, துண்டு விழ முடியாது. அந்த துண்டெல்லாம் ஒரு நீளமாக ஒரு சவுக்கு மாதிரி வரும், அதை வச்சுட்டு அதில் அடிப்பார். எப்படி அடி விழுவுன்னு தெரியுங்க பார்த்துங்க. அந்த காலத்தில் வந்து பெற்றோர்களையும் சொல்லிட்டு போவேன், நல்லா அடித்து சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்ட்டு. வீட்டில் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்க, அடித்து சொல்லிக் கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால் அந்த பேர் ஓகே. அப்புறம் வந்து உடனே அந்த திருத்திக்கிட்டு 3வது 4வது 5வது அப்படி படிக்கும்போது அந்த ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் தனி இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் என்ன மாற்றிக்கிட்டேன். சரி, இப்போது என்னென்ன 1வதுலேருந்து 4வது முடிய படிக்கும்போது அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து லோயர் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு வந்து எஸ்எல்சி முடிய படிச்சிருக்க மாட்டாங்க. எஸ்எல்சி கீழே குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து தமிழ் ஆரம்ப நிலை கணிதம் அது மட்டும் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதில் என்னுடைய சர்டிஃபிகேட்டில் வருகை பதிவேட்டிலலாம் ஆர் முருகதாஸ் ஆர் மு ரு க டா இஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதில் ப்ரெசென்ட் எல்லாம் போட்டேன். 5வது போனோம் அந்த வருகை பதிவேட்டு இருக்குல்ல, அதில் வந்து என் பேர் வந்து ஆர் முருகதாஸ் அப்படின்னு. முருகதாஸ்ன்றது MURUGADOSS அப்படிங்கிறது. அவர் எந்த நேரத்தில் அந்த மாதிரி DOSS எழுதினார், டக்குன்னு எனக்குள்ளே ஒரு மாற்றம். உடனே ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டேன். எனக்கே ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் 5 மாணவர்கள் ஒரு மாணவன் ஆகிட்டேன். அவர் என்ன பண்ணுவார், குரூப் ஸ்டடின்னு ஏற்படுத்துவார். ஸ்கூலுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரணும், 5 லீடர்ஸ் வச்சு அந்த எல்லா பசங்களையும் கூப்பிட்டு அந்த ஹோம் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது லெசனில் படிக்கணும், அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் நல்ல டீச்சருங்க. அவர் வந்து அதில் வந்து என்னை ஒரு லீடராக போட்டார். எனக்கு ஆச்சரியம், லீடர் அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு. சரி, இது இல்லைங்க. ஒரு நாள் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து ஒரு பேச்சு போட்டி இருக்குது, அது நம்ம பள்ளியில் சுதந்திர தின கொண்டாட்ட விழா, அதுதான் தலைப்பு. அடுத்த நாள் இருக்குது, கலந்துக்க இஷ்டம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். எங்கள் அப்பா வந்து ஆசிரியர்களில் அவர் சிம்பிளாக எளிய வார்த்தைகளே எழுதி கொடுத்தாரு, ஒரு பக்கத்துக்கு வர மாதிரி சிம்பிளாக எழுதி கொடுத்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூலில் வந்து கப்பல் ஒட்டிய தமிழன் சிவாஜி கணேசன் சார் நடிச்சது போட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு சிவாஜி சார் தெரியாது. அவர் கப்பல் ஒட்டிய தமிழன் அந்த பவுசி சார் ஐயா பேசுகிற வசனம் வந்து அந்த மனசில் பட்டது. சரிட்டு கிளாஸில் ஒரு 3 பேர் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாம் மற்ற 2 பேரும் நல்லா இப்போ படம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சாங்க. நான் வந்து அந்த சிவாஜி சார் பேசின அதே மாடுலேஷனில் பேசுனதில் எல்லாம் கிளப் பண்ணிடுறாங்க, என்னை செலக்ட் பண்ணாங்க. சரி, காலையில் செலெக்ஷன் ஆகிடுச்சு. மத்தியானம் 2 மணிக்கு மீட்டிங், ஸ்கூலில் அசம்பிள் பண்ணி மீட்டிங்கு. அதில் வந்து என்னுடைய கவனம் எல்லாம் மாடுலேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ மனப்பாடம் பண்ண வரிகள் மறந்து போச்சு. ஒரு இடத்துல வந்து நாம் எல்லோரும் நம்ம பள்ளிக்கு வந்தோம் அப்படின்ட்டு 3 சொன்னேன். சரி போகும் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க பாதியிலே ஸ்பீச்சை கட் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டில் வந்து சொன்னேன், எங்கள் அக்காவும் அண்ணனும் வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்டா ஒழுங்காக பேசுகிறதே வந்து உலகம் மாதிரி இருக்கும், உடனே மைக்கு மேலே ஏறி பேச்சு போட்டியில் வேறு கலந்துக்க சொன்னாங்களா அப்படின்னு சிரித்தாங்க. அவங்க சொன்னது வந்து உண்மை தான். சரி, அப்புறம் வந்து 6வது 5வது 5 செக்ஷன் இருக்கும். 6வதில் பார்த்திங்கன்னா 8 செக்ஷன் இருக்கும். ஸோ 8 செக்ஷனில் வந்து இந்த 5வது இங்கே அவங்க ஸ்கூல்லேயே படிக்கிறதில்ல, அப்படியே கொண்டு போய் 6வதில் சேர்த்துறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தெரியல, மீதி உள்ள சீட்களுக்கு நுழைவுத் தேர்வு வச்சு, அப்போ அந்த காலத்தில் நுழைவுத் தேர்வு அதில் வந்து
மற்ற ஸ்கூலில் வந்து முனிசிபல் ஸ்கூல்லாம் வந்து வர்றவங்கள நல்ல ஸ்டூடெண்ட்ஸு எடுத்து ஃபில்அப் பண்ண வந்தேன். ஓகேங்களா? உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வகுப்பில் வந்து 6வது கால்நடை தேர்வில் பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுலையும் எல்லா பாடத்துலேயும் நான் பாஸ். ஸோ எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ணால் ஒரே ஒரு மாணவன் நான் தான். மற்றவங்களாம் எல்லாம் சின்ன சின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து வந்தவங்க. அதனால் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு தலைமை ஆசிரியர் ரொம்ப பாராட்டினார். அப்புறம் பார்த்திங்கன்னா 6, 7, 8 அன்பீட்டபிள் இருந்தேன். ஃபஸ்ட் எனக்கு அன்பீட்டபிள் இருந்துச்சு. அப்புறம் 8வது ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சார். அந்த ஆசிரியர் வந்து மரிய ஜோசப்புங்க அப்படின்னு பேர். நல்லா ஒரு கணிதம், இங்கிலீஷ், கிராமர் நல்லா சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு கிராமர் சொல்லிக் கொடுத்தது அந்த ரெண்டு வருடம் சொல்லிக் கொடுத்து இப்போ கூட இந்த கூட ஞாபகம் இருக்குங்க. அவர் சொல்லிக் கொடுத்த இது ஒரு விளைவு வந்து என்னென்ன, நான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து மனப்பாடம் பண்ணுறேன், அன்றையிலேருந்து விட்டுட்டேன். சொந்தமாக ஓனாக படிச்சுப்பேன். ஏதாவது டவுட் இருந்தால் டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்துக்கிட்டு பரிசு எழுதுவேன், பாஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்னால் மற்றவங்களுக்கு அலர்ஜி விழுந்து பிடிப்பாங்க. எனக்கு இன்னும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே படிக்க மாட்டேன், ஃப்ரீயாக இருப்பேன். ஆனால் நல்ல மார்க் வாங்கிடுவேன். அது வந்து எஸ்எல்சியில் பார்த்திங்கன்னா 80% வந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் 80% ஒரு நல்ல மார்க், இங்கிலீஷ் நல்ல மார்க். அப்புறம் அதே அந்த காரணம் காட்டி லைலா காலேஜ்லேயே சீட் கிடச்சிச்சு, இங்கிலீஷ் நல்ல மார்க்குங்களா. ஓகேங்களா? இது ஒரு பக்கம். 9th ஸ்டாண்டர்ட் பண்ணேன். 8th 9th ஸ்டாண்டர்ட் பண்ணேன். அங்கே வந்து அப்போ வந்து எஸ்எல்சி புக் ஒன்று கொடுப்பாங்க. எஸ்எல்சி புக்கில் வந்து வருகை பதிவு, என்ன இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணுவாங்க. அது 8th முடிய ரெக்கார்டாக இருக்காது, 8th மேலே ரெக்கார்டு. அதில் வந்து எங்கள் பேர் எழுதும்போது டிஓஎஸ்எஸ்ன்னு எழுதுறப்போல டிஏஎஸ் டாஸ் அப்படின்னு எழுதிடுறேன். தாஸ்ன்னு சொல்கிறப்போல டாஸ்ன்னு எழுதிடுறேன். எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அவர் அதை லுக் பண்ணிட்டு பேரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இல்லை ஒவ்வொரு பார்க்கலையே என்னமோ தெரியல, அவரும் கைது போட்டு கொடுத்தாரு. என்னுடைய நிலைமையாக தலைகீழ் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் அன்பீட்டபிள் இருந்தவன் 5வது ரேங்க்கு, 8வது ரேங்க்கு, 10வது ரேங்க்கு அந்த மாதிரி போய்ட்டு 9ல் கடைசி எஸ்எல்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ரேங்க்கு போய்ட்டேன். கிளாஸில் அப்படின்னா ஸ்கூலில் பார்த்துங்க. அப்படி எஜுகேஷனில் குழப்பம், எல்லாத்துலேயும் குழப்பம். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முடிக்க முடியல, பிஎஸ்சி முடிக்க முடியல, எதுவும் முடிக்க முடியல. தொட்டதெல்லாம் தடை. பார்ட் டிப்ளமோ பண்ணி அதுவும் பாதியில் இருக்கும்போது பெரிய ஸ்ட்ரைக் வந்து அதுவும் தடைப்பட்டுருச்சு. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதை வந்து அப்புறம் வந்து மில்லில் நல்ல மில்லெல்லாம் வேலை பார்த்தேன். ஆனால் எந்த எங்கேயும் பார்த்தா ஒரு இது நிச்சயத்தன்மை இல்லை, அன்சர்டனிட்டி. கஷ்டம்னு வந்தது. அப்புறம் தான் ஒரு பதிவில் படிக்கல, காசிக்கெலாம் போனேன்ட்டு. காசி போய் அங்கே சிவலிங்க 4 வேலையும் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுற வேலை கிடச்சிது. அப்புறம் 100 பேருக்கு சமையல் பண்ணுற அன்னதானம் வருது. என்னுடைய கர்ம வினை தீர்ந்துடுச்சு. ஸோ அதன் பிறகு நான் ரிஷிகேஷ் அமர்நாத் வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் வந்து ஊருக்கு வந்த பிறகு ஒரு தெளிவான சிந்தனை இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தேன், ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ட்டு. அப்போ தான் டக்குன்னு ஒரு ஞாபகம், ஆமாம் ரொம்ப டிஓஎஸ்எஸ் போல் டிஏஎஸ்ன்னு போட்டார். சரி, உடனே வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு அரசு கெசட் மவுண்ட் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கே போயிட்டு ஒரு இது எழுதி கொடுத்தேன். அங்கே ஒரு நோட்டரி பப்ளிக்கை கைத்து வாங்கி ஆர் முருகதாஸுங்கிற பேரை வந்து ஆர் முருகதாஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன், டிஓஎஸ்எஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தேன். அது அடுத்த மாதம் கெசட்டில் பதிவாயிடுச்சு. சரி, அது மாற்றின பிறகு நல்ல முன்னேற்றங்க. அதுக்கு முன்னாடி வந்து 10 வருஷம் 7 வருஷம் வேலை பார்த்த நிலைமை போய் 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் கூட ஒரு வேலையில் அடிக்க முடியும், அந்த மாதிரி சொல்லுவது. இந்த பேர் மாற்றம் பண்ண பிறகு அந்த தடையெல்லாம் நீங்கிடுச்சு. 3 வருஷம் 2 வருஷம் நல்ல போஸ்ட், அதாவது உரிய அங்கீகாரம் படித்தது. அதுக்கு முன்னாடியும் கடின உழைப்பு தான் பண்ணேன். என்னுடைய உழைப்பில் எந்த மாற்றமும் கிடையாது.
இந்த பேர் மாற்றம் பண்ண பிறகு என்னுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடச்சிது. நான் பண்ண புது ஐடியா எல்லாமே வரவேற்றாங்க, நிர்வாகங்கள் வரவேற்றாங்க. முதல்ல வந்து குப்பையில் போடுவாங்க, நீ எல்லாம் புத்தி சொல்ல வாட்டியா வந்துட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து கூப்பிட்டு கௌரவிச்சு ஐடியாக்களை வாங்கினாங்க. இப்போ கூட பாருங்கள், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாதுன்னு இருந்தது, யூடியூப்பில் ஆரம்பித்து வெற்றிகரமாக ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 91வது எபிசோடில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். பேரில் என்ன இருக்குங்கிறதுல பேர்லேயும் இருக்குங்க. இப்போது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு நடிகர் இருந்தார். அது அப்படியே யாருக்கும் அதிகமாக தெரியாமல் இருந்தது, பிரபலம் இல்லை. எப்போது எம்ஜிஆர் அப்படின்னு மாறினோமே டக்குன்னு அவருடைய கிராஃப் ஏறிடுச்சு இல்லைங்களா? இது வந்து வரலாறு. இது வந்து நான் எதுவும் புதுசாக சொல்கிறது வரலாறு. அதே மாதிரி 2 இதுவும் மாறிடுச்சு. அதாவது மந்தமாக இருந்து அப்புறம் பேரில் மாறின பிறகு நல்லா சுறுசுறுப்பாகி திரும்பி பேர் ஸ்பெல்லிங் மாறின பிறகு மந்தமாகி ஏகப்பட்ட தடை சந்திச்சு அடுத்து திரும்பி பேர் மாற்றம் பண்ணுற அந்த ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு எனக்கு. அந்த மாற்ற பிறகு நல்லா இருக்குது, தொட்டெல்லாம் துளங்கும் அந்த மாதிரி. அது நன்றி, வணக்கம்.